நிறம். சார் சொன்ன மாதிரி தான், நிறம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்கும். அது அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பாக படம் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிருஷ்ணா சாரை மீட் பண்ணுறப்போ வந்துட்டு அவர் எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லிட்டு செகண்ட் சிட்டிங் போனோம், சில சேஞ்சஸ் இருந்துச்சு. தேர்ட் சிட்டிங் போனோம், அப்போயும் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ். எந்த டைம்லேயும் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். யாரும் சொல்லியிருந்தாங்க சார் வந்து ஆல்வேஸ் வாண்ட் டு டூ பெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி பெட்டரான விஷயத்த தான் கொண்டு வந்து இந்த கதையில் சேர்த்துருக்காரு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த படத்தில், நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசுகிறப்போ வந்து ஆக்சுவலி என்னென்னா ஒரு டைரக்டர் சார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாமா சித்தப்பா பெரியப்பாப்பில் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பேசிக்குவோம். அவர் நல்லா அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவர். இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் பண்ணணும், நிறைய வெற்றி பாதைகளில் போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சார், ஆல் த வெரி பெஸ்ட் சார் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் சாந்தோனியோ சார், தேங்க்யூ. மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், நான் க்யூட்டாக இருக்கும். ஸோ செட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பார் ஆக்சுவலி. சில டைம்லலாம் வந்து ஷூட் போகிறப்போ வந்து அவருக்கு வந்து எப்படின்னா, நம்ம மொபைல் பாய்க்கிறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வி நீட் டு யூஸ் இட் சர்டன் டைம். ஸோ அந்த சீனில் நம்ம போயிட்டோம்னா நம்ம மொபைல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. வி நீட் டு கான்சென்ட்ரேட், அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த மூட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவார். நிறைய இடங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. என்னென்ன ஆங்கிள் செட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நடிச்சும் காமிச்சிருக்காரு. ஸோ சாந்தோனியோ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோடைய ஏடிஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். சில பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வர முடியல நினைக்கிறேன், தவிர்க்க முடியாத காரணம். ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து எல்லா டெக்னீஷியன்ஸோட காரங்களும் வந்து ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு படத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த விழாவோட கதாநாயகன் இமான் சார், தேங்க்யூ சார். ஏன் தேங்க்யூ சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ நான் வந்து என்னோட சொந்த ஊர் மலேசியா சார். ஸோ நாங்கள் நிறையா படங்கள், நிறையா பாடல்கள், நிறையா பாடலாசிரியர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் எப்பயுமே ரசிப்போம். ஸோ அந்த வரிசையில் வந்து ஸோ இமான் சார் வந்து ஒரு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன், நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் த பீப்புள். நிறைய பேருக்கு உங்களை வந்து நேரடியாக சந்திச்சு உங்களோட மியூசிக்கில் நான் திரைப்படம் நடிப்புன்னு எதிர்பார்த்ததில்லை. பட் அந்த வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன நிதின் சத்யானு, எனக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலி நிறைய படங்களில் பிடிக்கும். அதில் மெயினாக வந்து சொல்லலாம்ல, படம் பேர்லாம் சொல்லலாம்ல. ஸோ எனக்கு 6,28,000 அதெல்லாம் வந்து லெஜெண்டரி கேட்டகரி. ஸோ அதில் வந்து நான் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். இவரோட கேரக்டர் வந்து எப்பயுமே பார்த்து ரசித்த ஒரு விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சார் சொல்லியிருந்தாங்களே, இமான் சார் சொன்ன மாதிரி அவர் கண்ணிலே நிறைய எமோஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார். ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் வந்து எதிர்பார்க்கல, நான் நினச்சேன் ரொம்ப ஒரு லிமிட்டாக தான் பேசுவாங்க, அப்படிதான் இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி எதுவுமே இல்லை, ரொம்ப சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணார். இப்போ வரைக்குமே கோஆர்டினேட் உங்கள் எல்லாருக்குமே பண்ணி எனக்கும் அது அந்த கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. ஸோ நித்தின் அண்ணே, தேங்க்யூ அண்ணே, அண்ட் வெரி ஹாப்பி டு சி யூ. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெனக்கட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அதில் நானும் நிதின் அண்ணாவும் இருக்கும், ஒரு நல்ல சீக்வன்ஸ். அது சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டு பரவாயில்ல, நீங்கள் படம் பார்த்து சொல்லிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து சாபு சார், தேங்க்யூ. உங்களோட எடிட்டிங் வந்து சார் காமிச்சாரு, சில ஃபிலேஜஸ் காமிச்சாரு. ஸோ பார்த்தோன்னே நானே வா நல்லா இருக்கே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தது வந்து ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் கட்லேயே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சில கட்ஸ் வந்து நிறைய ஸ்டோரிஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க, சில இடங்கள்ல வந்து எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க. பட் உங்களோட ட்ரெய்லர் கட்ஸில் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ. இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டேரக்டரும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பல்ராம் கிருஷ்ணாவும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால் வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதில் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முகின்லாம் வந்து அவுட் ஆஃப் தி வே போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும், வரணும். ஸோ பொருளாதாரமாகவும் இது வந்து சின்ன படம்னு சொல்கிறதா இல்லை பெரிய படம் சொல்கிறதான்னு தெரில. பட் இதை வந்து சின்ன படமாக தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசாக பண்ணிட்டாரு. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கெட்டிருக்காரு. அவர் எல்லா படமும் மெனக்கெடுவார், ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக ஷேப்பாக கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இமான் சார் தான். ஸோ உண்மையிலேயே தேங்க்யூ இமான் சார். நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க. அதனால் வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்டையர்லி தி கேஸ்ட் அண்ட் க்ரூ
சாபு நேஷனல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்ட் எனக்கு. இந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணா கூப்பிட்டாப்ல. அப்போ நான் சொன்னேன் யார் யாரெல்லாம் போட்டிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல, ஸோ அதனால் இவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்கள போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு அந்த சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படம் பண்ணிட்டு இருக்கப்பல நான் அவர்கிட்ட நடிச்சு நான் இந்த பக்கம் ஒரு சைடில் போயிட்டு நான் திருப்பி வந்தேன். அப்போ தான் சொன்னேன் இல்லை டேக் ஆஃப் ஆகி இன்னும் நல்லா வந்திருக்குன்றப்ப படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ண ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். கிருஷ்ணாவோட பிரச்சனைனா இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் பெட்டராக பண்ணணும். நான் சொன்னேன் அடுத்தடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்போதைக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக தான் சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட போகிறீங்க. அதனால் எனக்கு சில வெல்விஷஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா வரணும், நிதின் சத்யா பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல நடிகனாக வந்திருக்கான் அப்படின்றதுக்காக அவுட் ஆகுது கரூர்லேருந்து பாக்யராஜன் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூ வெரி மச் வந்து விஷ் பண்ணதுக்கு. பிஆர்ஓஸ் இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே டீம் ஏம் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்ததுல வந்து பெருசாக சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் இன்னைக்கு அவங்க 2 பேரும் வந்து மூட மாற்றிட்டாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் வந்து நாங்கள்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம். ஃப்ரண்ட் ரோல் ஆடுவேன், நான் பேக் ரோல் ஆடுவேன். ஸோ அதனால் ஹாப்பி தட் ஹி இஸ் அ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இதை பிளேஸ் பண்ண போகிறது. இதை எங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் this generation, the previous generation, all the influencers, twitters, படம் பார்த்துட்டு give your honest comments. ஒரு நல்ல தரமான படம் K Squareலேருந்து இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்கள் தான் வகுக்க போகிறீங்க. தேங்க்யூ வெரி மச்.